வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? இப்போது நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பீரிங்கிறதுனால ஒரு கிளியரான வியூவே கிடையாது நண்பர்களே. ஆனால் நான் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன், 21,550 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் ஹை பார்த்திங்கன்னா 21,542, ஒரு 8 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே திரும்பிச்சு. நான் அப்போவே சொல்லிட்டேன் எக்ஸாக்டாக மார்க்கெட் திரும்புது அப்படிங்கிறதையும் எக்ஸாக்டாக நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அதில் தான் திரும்பி மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிருக்கு. இந்த 450 to 500 ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 21,450 to 500 ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் 500 ஓஐ டேட்டா இருக்குது அப்படிங்கிறதையே நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த 500 பேஸ் பண்ணி மார்க்கெட் நல்லா ஃபால் ஆனிச்சு. ஓகே, இதுதான் நடந்துச்சு. நாளைய தினம் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, மார்க்கெட்டு இன்னையோட டே லோ தான் மார்க்கெட்டுக்கு நாளைக்கான சப்போர்ட்டு. இன்னையோட டே லோ மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு, இன்னையோட டே ஹை தான் மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல், இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 21,541ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,848. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஆல் டைம் ஹை 22,119 அப்படிங்கிறது தான் ஆல் டைம் ஹை தான் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட் போட்டோமா, செகண்ட் சப்போர்ட் இந்த சப்போர்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, 21,289 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு இந்த இடத்த சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த விக் ஒன்று வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவல் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். இது சின்ன குருசியலான லெவல் தான். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்துடும். 21,233, ஒரு 50 பாயிண்ட்லேயே ஒரு இமீடியட் சப்போர்ட் இருக்குது. அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 21,000 அப்படிங்கிற லெவல் நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பினா தான் ஃபர்தராக ஒரு அகைன் ஒரு அப் ட்ரெண்டை எதிர்பார்க்குறேன் நண்பர்களே. மார்க்கெட் இந்த இடத்த திரும்பினா தான் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அதையும் தாண்டி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா 20,242 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது நண்பர்களே. இப்போ டேயில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கலாம், மார்க்கெட்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணோன்னா இந்த ஒரு ட்ரெண்டை பிடிச்சி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதை கரெக்டாக எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா இந்த ட்ரெண்டு, சரிங்களா, இந்த ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்குது. சரிங்களா, இந்த டே ட்ரெண்டில். இந்த டே ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. 20,218 அப்படிங்கிற லெவலு. இந்த இடத்துல மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்த பிரேக் பண்ண தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் செக் பண்ணோன்னா இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன், இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்குன்னு. இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டா இது நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குன்னு. மார்க்கெட் நேற்று இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் நல்ல ஒரு ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, கேப்பை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருந்திருக்காங்க. எப்படி ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணலாம் அப்படின்னா, இன்னையோட டே ஹை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், நேற்றையோட ஹை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது இந்த லெவல் 48,323ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். 47,200 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். 46,166 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் இன்றைக்கி டே லோ 45,444, 40 அப்படிங்கிற லெவல். ஓகே, 423 அந்த லெவல் பார்த்திங்கன்னா
மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, இந்த கேப் ஃபில்லிங் வந்து சப்போர்ட் 2வாக வச்சுக்கலாம். இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, 44,950 45,000ங்கிறது ஒரு ரவுண்டு ஃபிகராக இருக்கும். சரிங்களா, அது வந்து சப்போர்ட் 2, 44,259 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட். சரிங்களா, அடுத்தது ஃபின்னிஃப்டியை நான் வந்து பேங்க் நிஃப்டி போலவே சொல்லியிருந்தது என்னென்னா, இந்த இடம் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த இடம் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. இனிமேல் இந்த இடத்துக்கு கொஞ்சம் வருவதற்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சரிங்களா, இன்றைக்கான லெவல்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறேன். இன்னையோட டே லோ 20,190 அப்படிங்கிறது நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இன்றைக்கி வந்த டே ஹை 20,524 அப்படிங்கிறது நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது நேற்றையோட ஹை 21,019 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஏரியா, இந்த ஜோனு தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். 21,139 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. செகண்ட் சப்போர்ட்டு 19,897. அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 19,469 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு நண்பர்களே. அடுத்தது மிட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல, இந்த இடம் சொன்னால் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இடத்த தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஏன்னா இந்த இடம் நான் ஏற்கனவே ஒரு சப்போர்ட் ஜோன் சொன்னேன். காலையில் விழுந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளோட தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஏந்திரிச்சிருக்கு. சரிங்களா, நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இன்னையோட டே லோ தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த லெவலில் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 10,386 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அடுத்தது இந்த ஜோன் வந்து செகண்ட் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து ஒரு தேர்ட் சப்போர்ட்டு. அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 9,873 அப்படிங்கிறது. அதுனா 10,000ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. 10,000ங்கிறது ஒரு சென்டிமெண்டலாக ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நண்பர்களே. அதையும் பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்த ஹை வந்து மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,669. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,750. நாளைக்கு சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரிங்கிறதுனால சென்செக்ஸ் வந்து ஒரு ஜோன் வந்து மார்க் பண்ணிடுறேன். போன வாரம் நம்ம கொடுத்த ஜோன் வந்து சூப்பராக எக்ஸாக்டாக வந்து ஒர்க் ஆனுச்சு அப்படிங்கிறத எல்லாருமே வந்து சொன்னாங்க. சென்செக்ஸுக்கான ஜோனை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் வந்து 71,177 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, 71,000 அப்படிங்கிற லெவலு. கொஞ்சம் நெட்டு சரியாக ஒர்க் ஆகலை, சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, சென்செக்ஸ். ஓகே, சென்செக்ஸ் போன வாரம் நான் சொன்ன இந்த லெவல் 71,000 வந்து போன வாரம் நான் சொல்லியிருந்தேன். இந்த லெவலுக்கு மேலே போனால் ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. போன வாரம் இந்த 1 2 3 4 பார்த்தீங்களா, அந்த 71,000லேருந்து நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துச்சு. திருப்பி அதையே தான் சொல்கிறேன். இந்த 71,000க்கு கீழே நாளைக்கு சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா 71,000ங்கிறது தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அதே இல்லாமல் 70,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா, இந்த ஜோனை வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். 70,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 71,000க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுச்சு இந்த டே லோ, இந்த டேவோட ஹை, இன்னையோட டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த டே லோ, இன்றைக்கான டே லோவுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணிச்சு 70,663க்கு கீழே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 70,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா, இன்னையோட டே லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது நாளைக்கான ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல் இந்த 70,651 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலுக்கு கீழே பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 70,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த லெவல் இன்னையோட டே ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து 71,500க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா
72,000 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இனிமேட் பண்ணுது. சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ். நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோர்ஸஸ் சம்மந்தமான டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப்பில் வந்து தகவலை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கால் பண்ண வேணாம், ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது, இதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க. அந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் மூலியமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.